வணக்கம். நான் உங்கள் பிகேகே லைவ் டிசைன் வித் பிகேகே. இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நேற்று ஈவினிங் ஒரு அம்மா ராமநாதபுரத்தையும் ஒருத்தையும் பேசினாங்க. அவங்க பேசும்போது அவங்களுக்கு ஒரு 71 வயசு. என்ன சகோதரி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. மீனாம்மான்னு பேர். அவங்க பேசும்போது ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்கன்னா, தனிமை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் இப்போ உடம்பு சரியில்லாமல் இருந்தேன். காலில் அடிபட்டு கொஞ்சம் நடக்க முடியாமல் இருக்குது. இந்த நேரத்தில் தனியாக ஒரு வீட்டில் உட்காந்துருக்கேன். பெரிய அரசாங்க அதிகாரி அவங்க. இதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னு. வேறு ஒன்றுமே இல்லை. முதலேருந்தே நீங்கள் பழகணும். இப்போ என்ன பழகணும்? உங்களை நீங்கள் விரும்ப சமாதானப்படுத்த பழகணும். எல்லாருமே இந்த குழந்தைகள்லாம் வளர்ப்போம், கொள்ளுவோம், கல்யாணம் பண்ணுவோம், எல்லாம் போடுவாங்க. சில வீடுகளில் தான் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சண்டையோ சச்சரவோ சந்தோஷமோ ஒன்றா சேர்ந்து அனுபவிப்போம். நிறைய பேர் வீட்டில் அப்பா அம்மாவை விட்டுட்டு இந்த பசங்க போயிடும். அதுவும் கணவர் இருந்தால் மனைவிக்கும், மனைவி இறந்து போனால் கணவருக்கும் மனவேதனை தாழவே தாழாது. தனிமையை போக்க ரொம்ப முக்கியமான விஷயம், கொஞ்சம் புஸ்தகம் படிங்க. நம்ம எல்லாம் டிஜிட்டலாகவே போயிட்டோம். ஓகே, அந்த கொடுமை ரொம்ப ஜாஸ்தியானால புஸ்தகம் படிங்க. அப்புறம் ஒரு ஹேபிட் வச்சுக்கோங்க. காலையில் நான் எழுந்துக்கிறேன்னா ஒரு வாக்கிங் போகிறேன். முடியுமோ முடியலையோ சும்மா மேலே கீழே கிரவுண்ட் இல்லாதவங்க மொட்டை மாடியில் மேலே கீழே, ஒரு சின்ன தோட்டம் இருக்கிறவங்க தோட்டத்தை சுற்றி, இல்லை வீடு ஃப்ளாட்டில் இருக்கீங்களா ஒரு பால்கனியில் 4 செடி வச்சு அந்த செடிக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கடுகு தூள் பழைய வாழைப்பழம்லாம் மிக்ஸ் பண்ணி தண்ணியில் மோரில் அடித்து செடிக்கு ஊற்றினா பூ நிறையா பூக்கும். அதோடு பேசுங்க. பூவோடு பேசுங்க, செடியோடு பேசுங்க. எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்ப்பு தான் வாழ்க்கையிலேயே பெரிய கஷ்டம், நஷ்டம். பசங்க இந்த காலத்தில் இப்படி தான் இருக்காங்க. ஏன்னா இந்த பசங்களும் கல்யாணம் பண்ண அப்புறம் யார் பேச்சை கேட்குறதுன்னு ஒரு முழிப்பு, ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் அதிலே வாழ்ந்துடுறாங்க. சில பேருக்கு நம்ம என்ன தான் செஞ்சாலும் நம்ம செஞ்சோன்ற நினைப்பே இல்லை. காலில் செருப்பு இல்லாமல் பையனுக்கு ரிபாக் வாங்கி கொடுக்குற, ஷூ வாங்கி கொடுக்குற அப்பா நான் பார்த்துருக்கேன். தனக்கு சாப்பாடு தண்ணி சாதம் வச்சுட்டு பையனுக்கு பிரியாணி போடுற அம்மாவை பார்த்துருக்கேன் நான். இதுதான் வாழ்க்கை. எவ்வளோ நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் அவங்க சில குழந்தைகளுக்கு தான் எடுப்படும், சிலருக்கு எது, அது அவங்கள நீங்கள் வளர்க்குற விதம். எவ்ரிதிங் இஸ் பாசிபிள்னு சொல்லி கேட்டதெல்லாம் கொடுத்து நினச்சதெல்லாம். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் ரொம்ப நாளாக பழக்கம், ஒரு 40 வருஷமாக பழக்கம். அவருக்கு ஒரே பையன். அந்த பையன் நினச்சதெல்லாம் அவர் சாதிச்சு கொடுத்தாரு. கடைசியில் அவன் படிக்காமே இருக்கான். இன்றைக்கும் எனக்கும் அவனுக்கும் சண்டை. ஏன்னா அவன் படிக்கிறதில்ல. ஒரு விஷயம் சொன்னால் ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசுவான். ஏன் தெரியுமா? அது அவங்க அப்பா அம்மாவோட தப்பு. அவன் வேண்டான்னு சொன்ன முடியாது என்ற ஒரு காரியத்தை கூட அவனுக்காக சாதிச்சு கொடுக்குறது. அதுதான் நீங்கள் பெரிய பண்ண பெரிய தப்பு. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கும் சொல்லிடுறேன், எது என்னால் முடியுமோ அதுதான் செய்ய முடியும். முடியாதுன்ற வார்த்தை பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. முடியாத விஷயங்களும் நம்ம வீட்டில் இருக்குது. சில விஷயந்தான் அப்பா அம்மாவால் முடியும். நீங்கள் உங்கள் மனதை அமைதி பெற உங்களை விரும்புங்கள். உங்களுடைய உடல் நலம், கை காலில் நீட்டாக வச்சுட்டு நகெல்லாம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. எனக்கு 70 வயசு. நான் மாதம் பெடிக்யூர் ஹேர் கட்லாம் வீட்டில் ஆரம்பித்து பண்ணிவிடுவேன். 70 இல்லை 76 வயசு. நான் அதெல்லாம் கவலைப்பட மாட்டேன். எனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் மல்டி வைட்டமின், வைட்டமின் இ, என் ப்ரெஷர் சுகர் மாத்திரை, அப்புறம் இந்த ஃபிஷ் ஆயில் கேப்சூல் வரும், இதெல்லாம் வாங்கி சாப்பிட்ருவேன். உடம்பையும் நான் பார்த்துப்பேன். ஏன்னா என்னால் என் பசங்களுக்கு கட்டம் வரக்கூடாது. என்னால் எனக்கே கட்டம் இருக்கும். நடக்க முடியாமல், பேச முடியாமல் படுத்து கிடக்கிறது அது நீங்கள் செய்யாதீங்க. உங்களே நீங்கள் விரும்புங்க. டைம் கிடச்சிருச்சு. இப்போ உங்களுக்கு தனிமைன்னு நினைக்காதீங்க. இதுதான் பிட்வீன் யூ அண்ட் காட். இதுதான் உங்களுக்கும் கடவுளுக்குமான தருணம், உங்களுக்கும் பிரபஞ்சத்துக்குமான தருணம். பிரபஞ்சத்தை கேளுங்க, எனக்கு மன அமைதி, சந்தோஷம், ஆரோக்கியம் தாருங்கள். கிடைத்து விட்டது இப்போது. நன்றி பிரபஞ்சமே. மன அமைதி, சந்தோஷம், ஆரோக்கியம் கிடைத்து விட்டது இப்போது. இதை தவிர சிம்பிளாக விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. நிறைய விஷயங்கள் நாம் செஞ்சிட்டோம், உழைச்சிட்டோம். ரத்தம் வேர்வை சிந்து உழைச்சி குடும்பத்தை பசங்களுக்காக அம்மாக்காக அப்பாக்காக நீங்கள் உங்கள் ஜெனரேஷன், உங்கள் பசங்க உங்களுக்காக செய்யுமான்றது எனக்கு சந்தேகம்தான். நிறைய பேர் இவங்க ஆடுற ஆட்டம், பாடின பாட்டுக்கெல்லாம் ஈடு கொடுத்து நீங்கள் வந்துட்டீங்க.
சில குழந்தைகள் தான் மனைவியும் அடக்கிட்டு மனைவியும் நல்லா ட்ரீட் பண்ணி அம்மா அப்பாவையும் நல்லா ட்ரீட் பண்ணும். என்னன்னு தெரியாது. சில மருமகளுக்கு மாமியாரை ஏன் பிடிக்கலன்னு தெரியாது, மாமியாருக்கு மருமகளை ஏன் பிடிக்கலனும் தெரியாது. அது மனித குணம். ஒரு பொசஷன், ஒரு போராட்டம். அந்த போராட்டத்துக்குள்ளே போகாதீங்க. நீ நல்லா இருக்கியாம்மா இரு. எங்கள் வீட்டில் சண்டையே கிடையாது. என் டாக்டரில் அவன் கல்யாணம் பண்ணி வந்து 35 வருஷம் ஆகுது. ஒரு சண்டை சச்சரவு கிடையாது. சண்டை நானும் என் பையனும் போடுமே ஒழிய மை டாட்டர்லாம் வில் நெவர் பி அ பார்ட் ஆஃப் இட்ஸ். நான் என்ன பண்ணிவிடுவேன், இஷ்டம் போல் இருந்துக்கொண்டு விட்டுடுவேன். தலையே இடுறதில்ல. எங்கே போகிறேன் எங்கே வரேன்னு கூட நான் கேட்க மாட்டேன். அதுதான் ரொம்ப முக்கியம். யார் எங்கே போனால் நமக்கு என்ன, யார் எங்கே வந்தால் நமக்கு என்ன. எனவே நீங்கள் மன அமைதி வேணும்னா உங்களை நீங்கள் கட்டுப்படுத்த, எல்லாரையும் இல்லை, எல்லாரையும் நீங்கள் கட்டுப்படுத்தவே முடியாது. எப்போ உங்களுக்கு வருமானம் குறைஞ்சதோ, எப்போ உங்களால் அவங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியலன்னு ஆச்சோ, அன்றைக்கே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது விட்டுடணும். உங்கள் கண்ட்ரோலில் உங்கள் கிடையாது. அதனால் நீங்கள் உங்களை பார்த்து கொள்ளுங்கள். கடவுளுக்கான நேரம், போகும் வழிக்கான நேரம், கமிட்மெண்ட் எதுவும் இல்லையா, நிம்மதியாக வாழுங்க, சந்தோஷமாக வாழுங்க. கடவுளை தியானிங்க, கோவிலுக்கு போங்க, மசூதிக்கு போங்க, சர்ச்சுக்கு போங்க, ஜபமாலை உருட்டுங்க. அதுதான் உங்களுக்கு மன அமைதி. மன அமைதி பெற்றுவிட்டேன் இப்போது, பிரபஞ்சத்திற்கு நன்றி. ஆரோக்கியத்துடன் இருக்கிறேன் இப்போது, இதை மாத்திரம் சொல்லிட்டு வாங்க. நிறைய இது ஒன்றுமில்லை. குமுதமார்ந்த விகடன் கல்கி இன்னும் இருக்கே, வாங்கி படிங்க. நியூஸ் பேப்பர் வாங்கி படிங்க, சந்தோஷப்படுங்க. நான் நல்லபடியாக இருக்கேன் இப்போ சாமி, எனக்கு இது வந்துருச்சு, பென்ஷன் வருது, இல்லை எனக்கு ஏதோ ஒரு வருமானம் வருது, நல்லா இருக்குது. உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடுங்க, பிடிச்ச மாதிரி படுத்து தூங்குங்க, எழுந்துருங்க. வாசலில் உட்காந்து வேடிக்கை பாருங்கள், பால்கனியில் உட்காந்து வேடிக்கை பாருங்கள். அங்கே போகிறவங்க என்னம்மா என்ன பண்ணுற அப்படின்னு கேளுங்க, அவங்க பதில் சொல்லுவாங்க. உலகமே உன்னிடம் பேசணும். இந்த பசங்க மாத்திரமா ஏன் தனிமையை ஃபீல் பண்ணுறீங்க? தனிமையே ஃபீல் பண்ணாதீங்க, ஓகேயா? ஒரு பாட்டு இருக்குது, தனிமையிலே இனிமை காண முடியுமா, நல் இரவினிலே சூரியனும் தெரியும். நீ நினச்சேனா உன்னால் செய்ய முடியும். உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய ஆசை, உன்னுடைய போக்கு அத்தனையும் தான் உன் வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணுது. நீ நினைக்கிற மாதிரி வாழ்க்கை அமைந்து விடும். மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணணுன்னு எந்த காலத்தையும் நினைக்காத. எப்போவுமே ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தேன்னா யார் தோற்று போவாங்க தெரியுமா? எதிராளி சண்டை போட்டானா நீ திரும்பி பதில் சொல்ல ஆரம்பிச்ச, நீ தோத்துட்ட. ஏன்னா உன்னை அந்த மாதிரி பேச வைக்கணும்னு தான் அவன் பேசுகிறான். அதனால் கீப் கூல். அப்படியா சரி, இப்படியா சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ நல்லா இருப்ப, நம்மளை விடு. எதிரே இருக்கிறவனுக்கு கை ஓங்கிடும் நீ கோபம் காமிச்சா. நீ உன்னுடைய கோபத்தினால எண்ணங்கள் சுருங்கி போகும், ஆத்திரத்தினால எண்ணங்கள் மறைந்து போகும். அப்படியே காமாக இருந்து பார்த்து ஜஸ்ட் ஸ்மைல். இன்னும் இரிட்டேட் ஆகிடுவான் எதிர்க்க இருக்கிறவன். ஸ்மைல், சரிதான் போடா அப்படின்னு மனசு நினச்சோம், வாயால் கூட சொல்லாத, சரிதான் போடா, நீ என்ன பெரிய அப்பா டக்கரா அப்படின்னு நினச்சிக்கோ. நீ தான் எப்போவுமே பெரியவன், புரிஞ்சுதா? நீ கோபிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா அவன் கண்ட்ரோல்குள்ளே நீ போவே எதிராளிக்கிட்ட. நீ கூலாக இருந்தேன்னா அவனுடைய கண்ட்ரோல் உங்கள்கிட்ட வரும். ஒவ்வொருத்தரோட ரியாக்ஷனும் உன்னை அப்படி தூண்டி விட்டு கோபத்தை வரவழைக்கும் போது நீ என்ன பண்ணோம், நான் அதுக்கு இடமே கொடுக்க மாட்டேன், நான் செய்ய மாட்டேன் அப்படின்னுங்க. இது இன்னொரு விஷயம், உங்களுடைய தனிமை. அதனால தான் கோபம் வருது. தனிமையாக இருக்கும்போது கோபம் வரதுக்கு காரணம், இவன் இப்படி பண்ணிட்டானே, அவன் அதை செஞ்சிட்டானே, இவன் இப்படி பேசிட்டாலே. நினைக்கவே நினைக்காதீங்க. ஒருத்தர் ஏதாவது சொல்லும்போது உடனே ரியாக்ஷன் காமிச்சா அது வீக்னஸ். அந்த வீக்னஸ் நீங்கள் இடமே கொடுக்காதீங்க. காமாக இருக்கிறவங்க உடனடியாக பதில் சொல்ல மாட்டாங்க. ஒரு நிமிஷம் யோசனை பண்ணிவிட்டு இது சொல்லணுமா வேண்டாமா அப்படின்ட்டு பதில் சொல்லுவாங்க. இல்லை இது சொல்ல தகுதியான கேள்வியா, இது சொல்ல தகுதியான திட்டா, அதுக்கு பதில் நாம் சொல்லணுமா அப்படின்னு யோசனை பண்ணி விடவும் விட்டுடலாம். நம்மளுடைய உள் மனது தான் நம்மை சுற்றி இருக்கிற உலகத்தை உண்டாக்குது. அப்படி இருக்கும்போது எதிர்மறையான எண்ணங்களை நாம் நம்பவே கூடாது. ரொம்ப முக்கியம். எதிர்மறையான எண்ணங்கள் வந்தோடனே வாழ்க வளமுடன். வை ஃபியர் when he is there.
கடவுள் இருக்கும்போது நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்மிடம் கடவுள் இருக்க. கடவுள் ஏன்னா நம்ம கடவுளோட இமேஜில் உண்டாக்கியிருக்காங்க. அப்படி இமேஜில் உண்டாக்கியிருக்கோம். நாம் நிரந்தரமானவன். நாம் அழிவதில்லை. எந்த நிலையிலும் உங்களுக்கு மரணம் கிடையாது. ஆன்மாவாக வந்தோம், ஆன்மாவாக போய் சென்றடைவோம். அதனால் உங்களுக்கு ஆன்மா என்ற உங்களுக்கு எந்தவித பயமும் கிடையாது. எந்தவித சப்ரெஷன், அமுக்குதல், உங்களை பணிய செய்து உங்களை துன்புறுத்தும் எந்த விதமான சக்தியாலும் ஒன்றும் செய்ய முடியாது. எதிர்மறையான எண்ணங்கள் வரும்போது எந்த நேர்மறையான எண்ணம் எனக்கு வாழ்க்கை அளிக்கிறது, என் வாழ்க்கை இப்போ நல்லா இருக்கு, எல்லா ப்ராப்ளமும் அந்த நிமிஷத்தில் வலிச்சு அப்படியே மெதுவாக இறங்கும். நீங்கள் பாருங்கள், கடந்த ஒரு வருஷமாக எத்தனை ப்ராப்ளங்கள் நீங்கள் சால்வ் பண்ணிக்கிங்கன்னு பாருங்கள். அந்த சால்வ் பண்ண ப்ராப்ளம்லாம் எப்படி பண்ணீங்க? நீங்கள் தானே பண்ணீங்க. பக்கத்து வீடு, ஏற்று வீடு, பின்னாடி வீடு யாருமே பண்ணலை. நீங்கள் சாதிப்பவர்கள். அதனால் நம்பிக்கையை இழக்கக்கூடாது. எதிர்மறையான எண்ணங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இடமே கிடையாது. உங்கள் உடல் வார்த்தைகளை விட அதிக ஆட்டிடியூடு அப்படிம்பாங்க. ஆட்டிடியூட். நான் எப்போவுமே ரொம்ப கால்கள் வலி இருக்கும். ஒரு ஃபங்க்ஷன் பாருன்னா நிமிர்ந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படி நடப்பேன். ஒன்றுமே வலியில் அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் நடையில் இருக்கிற அந்த வலி பொறுத்துப்பேன். நின்று பேசும்போது, மீட்டிங்கெல்லாம் நின்று பேசும்போது அப்படியே அசால்ட்டாக நடந்து ஒன்றுமே இல்லாத மாதிரி பேசுவேன். யாராவது என்ன நீ எப்படி இருக்கேன்னு, ஐ எம் ஃபைன், குடன்ட் பி பெட்டர், நான் மிக நன்றாக இருக்கிறேன், இதை விட நல்லா இருக்க எனக்கு வேறு விஷயமே கிடையாது, மிக நன்றாக இருக்கிறேன் இப்போது, இதுதான் என்னுடைய. நீங்கள் அனைவரும் அதுதான் சொல்ல வேண்டும். நீங்கள் ஃபைன், என்ன கேடு? இருக்க இடமும் சாப்பாடும் குடும்பமும் சந்தோஷமும் சின்ன சின்ன விஷயங்களும் உங்கள் வாழ்க்கை ஏற்பட்டு கொண்டிருக்கும்போது பெரிய பெரிய பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் நிறைவு செய்து அதிலிருந்து விடுபடும் போது உங்களுக்கு என்ன குறை? ஒன்றுமே குறை கிடையாது. உங்கள் தைரியத்தை எப்படி காண்பிக்க வேண்டும்? புரிஞ்சுதா? தைரியத்தை எப்படி காமிக்கிறது? யார் கூடயா பேசும்போது கண்ணை நோக்கி பேசுங்கள். அப்படியே டோன், வாய்ஸ் இருக்குல்ல, மெஷர்டு டோன், அளந்து தைரியத்தோடு பேச வேண்டும். உடம்பை இப்படி அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. நல்ல சாதாரணமாக கையை விட்டு ஒன்றுமல்ல பேசும்போது இந்த சின்முத்திரை வச்சுக்கோங்க. ஃபோக்கஸ்ட் ஆகிடுவேன். சின்முத்திரை வச்சுட்டு பேசுங்க. என்ன, எப்படி இருக்கீங்க, சௌக்கியமா, இதுதான் பேசணும். என்னங்க எப்படிங்க இருக்கு? வேணாம். நீ யாருக்கும் அடிமை இல்லை ஆண்டவனை தவிர. நீ யாருக்கும் அடிமை இல்லை பிரபஞ்சத்தை தவிர. உன்னை தவிர நீ யாருக்கும் அடிமை இல்லை. யாராக எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் நீங்கள் யாருக்குமே அடிமை கிடையாது. நிற்கும் போது என்ன கூடாத நிமிர்ந்து தைரியமாக நின்று இப்படி பேசணும். வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? கையை இப்படி பேசையாதீங்க. அந்த நிற்கிற போஸை பார்த்தாலே ஒரு அடி அவன் பின்னாடி போடணும். எதிர்க்கிறவன் தைரியமாக ஆகலாம் பேச முடியாது. பேசும்போது அளந்து பேச வேண்டும். கடன் எல்லாம் பேசிடக்கூடாது. அமைதியாக மூச்சு விட வேண்டும். அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. அதுதான் அவன் உன்னை பார்த்து மரியாதை கலந்த பயத்தோடு இருக்க வேண்டும். எதிராளி கேன்னு சிரிக்கிறது, வாய் விட்டே சிரிச்சிடாதீங்க. ஸ்மைல், எப்போவுமே சிரிப்பு, அதுதான் நீங்கள். எதுக்கு இதெல்லாம் சொல்லி வரேன்னா, இந்த பழக்கங்கள் இப்போவே உருவாக்கிட்டிங்கன்னா ஒரு வயசாகி தனியமையாக இருக்கும்போது அந்த தனிமையை போடாது. ஏன்னா எல்லோரும் என்னை மரியாதை செஞ்சாங்க, எல்லோரும் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க, எல்லாம் எனக்கு ரெஸ்பெக்ட் பண்ணாங்க, நான் நல்லபடியாக இருந்துட்டேன், வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை என்னுடையது அப்படின்னு நினச்சிக்கோங்க. தைரியமானவர்கள், நான் எப்போவுமே தான் நினச்சிப்பேன், எவ்ரி ப்ராப்ளம் ஹேஸ் எ சொல்யூஷன். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு. தீர்வோடு தான் பிரச்சனையே வருதுங்க. நம்ம முன்ன பின்ன நம்ம ஸ்டைலில், நம்ம ஆட்டிடியூடில், நம்ம பழக்க வழக்கத்தில் யோசனை பண்ணுவோம். ஆனால் தீர்வு எல்லா பிரச்சனைக்கும் உண்டு. புரிஞ்சுதா? இது வெறும் இப்போதைக்குள்ள டெம்பரரி, இப்போ மாத்திரம் தான் இந்த பிரச்சனை அப்படின்னு நினச்சிக்கணும். ஒரு கிளாரிட்டி வரும். இது பண்ணோன்னே நம்ம செய்கிற வேலை கரெக்டாக செயல்பாடுகளை நம்ம செஞ்சு விடுவோம். நம்ம செயல்பாடு செய்யும் விதத்தில் தான் அதுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். யோசனை பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க. ஓவர் திங்கிங், நிறைய யோசனை பண்ணி இப்படி எங்கள் வீட்டில் ஒருத்தர் இருக்கார்,
என் தம்பி பையன் அவர் வந்து ஏன்ப்பா ஜிம்முக்கு போகிறேன். நான் ஏப்ரல் 5ஆம் தேதி நினச்சேன், இன்றைக்கி என்ன நல்ல நாள் இல்லையா, முகூர்த்தம் சரியில்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லுவேன், நான் வந்து இது முடிச்சுட்டு சொன்னேன், அது முடிச்சுட்டு இல்லை, இது செய்யறதுக்கு இதுதான் தருணம், இது செய்ய இதுதான் தருணம். இந்த தருணம் நீங்கள் விட்டு விட்டீர்கள் என்றால் வேறு தருணம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்காது. இது போல் எத்தனையோ விஷயம் பார்த்துருக்கோம். இது பண்ண மாட்டோமா, அந்த டயலாக்கு தான். நிறைய மோசமான விஷயங்களை நாம் சரி செய்து நேர்படுத்தியிருக்கிறோம். இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு. அதே நேரத்தில் ஒவ்வொரு ஸ்டெப்பு வைக்கும்போதும் அமைதியாக, காமாக, கரெக்டாக, ஸ்டடியாக, கான்ஃபிடெண்ட்டாக, தைரியமாக, நம்பிக்கையோடு எடுத்து வையுங்கள். உங்கள் காரியம் அனைத்தும் முடியும். நான் இந்த இதுக்கு நான் டாபிக் கொடுக்க போகிறது நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. இந்த வார்த்தைகள் அனைத்தும் இந்த 15 நிமிஷம் பேசியிருக்கேன், முழுக்க பாருங்கள். முழுக்க பார்த்துட்டு இந்த பேச்சுக்கு என்ன பேர் கொடுக்கலான்னு நீங்கள் தமிழில் சொல்லுங்கள். புரிஞ்சுதா? நேற்று வந்து நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு ஒரு 5-6 பேர் 7 பேர் பண்ணாங்க. அம்மா உங்களுடைய வீடியோ என்னால் பார்க்க முடியல, எனக்கு வரலன்னு. என்னோடய வீடியோ என்றைக்காவது பார்க்க முடியாட்டி நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் லைவ் டிசைன் வித் பிகேகே, லைஃப் டிசைன் வித் பிகேகே, அது தேடி பாருங்கள், கிடைக்கும். இல்லையா எனக்கு வாட்ஸ்அப் 9444137117 விசிபிலிட்டி இல்லைம்மா எனக்கு அனுப்புங்கன்னா நான் உடனே உங்களுக்கு அனுப்பி விட்டுருவேன். என் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அடிங்க, விரும்பினால் லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, எந்த விஷயத்தையும் நான் இன்றைக்கி சொல்லிக் கொடுக்கறது இது லைஃப் டிசன், லைஃப் லெசன், இதெல்லாம் ஒரு அஸ்திவாரம். அஸ்திவாரம் என்ன நமக்கு? தைரியம், அன்பு, நன்றி, நம்பிக்கை, இதெல்லாம் தான் நமக்கு அஸ்திவாரம். உங்களுக்கு அந்த அஸ்திவாரம் உண்டாக்க அதெல்லாம் இருந்தால் தான் பிரபஞ்சமே வேலை செய்யும், உங்களை நோக்கி வரும். புரிந்ததா? ஓகே, இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். விசிபிலிட்டி இல்லாதவங்க 9444137117க்கு மெசேஜ் அனுப்புங்க. பிகேகே லைஃப் டிசைன்ஸ் வித் பிகேகே அப்படின்னு பாருங்கள். உங்களுக்கு இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.